சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பசுமை ஆற்றல் துறையில் புதிய வரலாற்றை படைக்கும் வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இடைத்தரகர்கள் மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என சென்னை தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 32 நாட்களுக்கும் மேலாக 100 டிகிரியை தாண்டி வெயில் சதமடித்து வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கே அச்சப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பிற்காக புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிக்னல்களிலும் பொதுப்பணித்துறை சார்பில் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பந்தல்களுக்கு மிகப்பெரிய ராட்சத இரும்பு தூண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கிழக்கு கடற்கரை சாலை, ராஜீவ்காந்தி சிலை சதுக்கம், இந்திரா காந்தி சிலை சதுக்கம், வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலை சதுக்கம் உள்ளிட்ட அனைத்து சிக்னல்களிலும் பசுமை பந்தல் அமைக்கப்பட்டுள்ளதால் சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் காத்திருக்கும் வாகன ஓட்டிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. இந்த நிலையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் இன்று அதிகாலை எதிர்பாராத விதமாக திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து குறைவாக இருந்ததாலும் உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. இதுகுறித்து உடனடியாக தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையில் சரிந்து விழுந்த பசுமை பந்தலை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திடீரென சிக்னலில் அமைக்கப்பட்டிருந்த பசுமை பந்தல் சரிந்து விழுந்ததில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. தற்போது பசுமை பந்தல் சரி செய்யும் பணி நடைபெற்று வரும் நிலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து சிக்னல்களிலும் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல்கள் சரியான முறையில் பராமரிக்கப்படுகிறதா மற்றும் உறுதியாக உள்ளதா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பசுமை ஆற்றல் துறையில் புதிய வரலாற்றை படைக்கும் வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் வி.பி. ராமலிங்கம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பசுமை ஆற்றல் துறையில் புதிய வரலாற்றை படைக்கும் வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி பாஜக சார்பிலும் புதுச்சேரி மக்களின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரியானாவின் ஜிந்த ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விழாவில் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் இந்த ரயில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கார்பன் உமிழ்வற்ற நவீன தொழில்நுட்பத்தின் அடையாளமாக திகழ்கிறது. 1200 குதிரை திறன் கொண்ட இந்த ரயில் ஒரே நேரத்தில் சுமார் 2638 பயணிகளை ஏற்றிச் செல்லும் திறன் பெற்றது. மேலும் மணிக்கு 140 கிலோமீட்டர் வேகம் வரை இயங்கக்கூடிய இந்த ரயில் இந்திய ரயில்வேயின் பசுமை மற்றும் நவீனமயமாக்கல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகிறது. வளர்ந்த இந்தியா 2047, மேக் இன் இந்தியா மற்றும் தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கம் ஆகியவற்றின் இலக்குகளை நோக்கி இந்தியா வேகமாக முன்னேறி வருவதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக இந்த சாதனை திகழ்கிறது. இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் தொடர்ந்து இதுபோன்ற வரலாற்று சாதனைகளை உருவாக்கி நாட்டை உலகின் முன்னணி நாடாக உயர்த்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இடைத்தரகர்கள் மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என சென்னை தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அக்னிவீர் ஆட்சேர்ப்பு முகாம் நடக்கிறது. இது தொடர்பாக இராணுவ ஆட்சேர்ப்பு மண்டலத்தின் சென்னை தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய இராணுவத்தின் ஆட்சேர்ப்பு மண்டல சென்னை தலைமையகம் புதுச்சேரி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அனைத்து பிரிவு அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு முகாமை இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடத்த உள்ளது. இம்முகாமில் தமிழ்நாட்டின் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 11 மாவட்டங்களைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் பங்கேற்க உள்ளனர். மேலும் மத்திய பிரிவுகளான சிப்பாய் பார்மா, சோல்ஜர் நர்சிங் அசிஸ்டன்ட்,
நர்சிங் அசிஸ்டண்ட், ஹவில்தார் மற்றும் RTJCO பணியிடங்களுக்காக ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த விண்ணப்பதாரர்களும் முகாமில் பங்கேற்பார்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை நடந்த பொது நுழைவுத் தேர்வில் பங்கு பெற்றவர்களுக்கு தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன. இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்ற நபர்கள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் அட்டவணைப்படி நடைபெறும் இந்திய இராணுவ ஆட்சேர்ப்பு முகாமில் பங்கு பெற வேண்டும். தேர்ச்சி முடிவுகள் இந்திய இராணுவ ஆட்சேர்ப்பு இணையதளத்தின் வாயிலாக தெரிவிக்கப்படும். தொடர்ந்து 2ஆம் கட்டத்தில் உடற்தகுதி தேர்வு, உடல் அளவீட்டு தேர்வு மற்றும் மருத்துவ பரிசோதனை இடம்பெறும். விண்ணப்பதாரர்கள் கல்வி சான்றிதழ்கள், இருப்பிட சான்றிதழ், ஆதார் அட்டை, புகைப்படங்கள், NCC விளையாட்டு சான்றிதழ்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இந்திய இராணுவ ஆட்சேர்ப்பு நடைமுறை முழுவதும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் தகுதி அடிப்படையிலும் நடைபெறும். பணம் அல்லது வேறு ஏதேனும் பலன் பெற்றுக்கொண்டு ஆட்சேர்ப்பில் உதவுவதாக வாக்குறுதி அளிக்கும் இடைத்தரகர்கள் அல்லது மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்திய இராணுவத்தில் சேருவதற்கு தேர்வு நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து கட்டங்களிலும் விண்ணப்பதாரர்கள் வெளிப்படுத்தும் தகுதி மற்றும் செயல்திறன் அடிப்படையில் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவர். கூடுதல் தகவல்களுக்கு தொடர்பான இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்டம் GN பாளையம் முகாம் மறுசீரமைப்பு நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மாவட்டம் GN பாளையம் முகாம் மறுசீரமைப்பு நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் தமிழரசன், பொருளாளர் இரா ஜான் தலைமையில் புதுச்சேரி மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர் தமிழ்வளவன் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், எழில்மாறன், வாகை அரசு, ஆற்றல் அரசு, தீன் தமிழன், செல்வநந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னணி பொறுப்பாளர்கள் தங்க கதிர்வேல், மகிழ்வரசு, முத்துவைதன், ஏகவல்லி, விஜயரங்கம், கலைவண்ணன், கதிர்வேல், தொல்காப்பியன், முகமது கௌஷிக், பாத்திமா PV, பக்ருதீன், காமராஜ், புதிய முகாம் செயலாளர் நாகராஜ், பொருளாளர் பார்த்திபன், செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், கணேஷ், சிவகுமார், லட்சுமணன், வெற்றி, பாலு, சதீஷ், ஹரீஷ், ஆனந்தராஜ், கிரிராஜ், பாலாஜி, ஜமுனா ராணி, கௌரி லட்சுமி, பிரியா மற்றும் 100க்கும் மேற்பட்ட முகாம் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் மூலம் 33 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை DGP அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமையில் மாநிலம் முழுவதும் பல்வேறு காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் DIG சத்யசுந்தரம் தலைமையில் கிழக்கு SP ஸ்ருதி முன்னிலையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களிடமிருந்து புகார்கள் பெறப்பட்டு சம்பந்தப்பட்ட சரக காவலர்களுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. கோரிமேடு காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு சீனியர் SP கலைவாணன் தலைமையிலும், சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் சீனியர் SP ராகவ், போக்குவரத்து காவல் நிலையத்தில் சீனியர் SP திவ்யா ஆகியோர் தலைமையிலும் நடந்த மக்கள் மன்றத்தில் பொதுமக்களிடமிருந்து புகார்களை பெற்று உடனடி நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் திருபுவனை காவல் நிலையத்தில் SP சுப்பிரமணியன், கரியாமுத்தூர் புறக்காவல் நிலையத்தில் SP ஜிந்தா கோதண்டராமன், காரைக்காலில் SP பழனிவேல், திருநள்ளாறு காவல் நிலையத்திலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது. ஏனாம் பகுதியில் SP வரதராஜன் மற்றும் ஆகிய பகுதியில் SP தனசேகரன் பொதுமக்களின் குறைகளை கேட்டு நடவடிக்கை எடுத்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 57 புகார்களில் 33 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுத்தனர். நேற்றைய கூட்டத்தில் மொத்தம் 146 பேர் கலந்து கொண்டனர். நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்காக காவல் நிலைய அதிகாரிகளுக்கு உயர் அதிகாரிகள் உரிய வழிகாட்டுதல்களை வழங்கினர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு வராகி ஜெயந்தியை முன்னிட்டு 1 லட்சம் ரூபாய் புது நோட்டினால் அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை நடைபெற்றது. ஆஷாட நவராத்திரி என்பது தமிழ் மாதமான ஆனி மற்றும் ஆடி மாதத்தில் வரும் 9 நாள் திருவிழா ஆகும். ஆஷாட நவராத்திரியின் 5ஆம் நாள் வராகி ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த வராகி ஜெயந்தி விழாவை முன்னிட்டு புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் ஆலயத்தில் வராகி அம்மனுக்கு 108 கிலோ மலர்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு 1 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகளால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர்.
शिवाय नमः कन्ये नमः कुंडल्ये नमः वैष्णवे नमः प्रियाये नमः श्रिये नमः अनिलये नमः मधुमत्ये नमः प्रजाये नमः गोपदाये नमः निजाये नमः ताराये नमः पद्मावते नमः हंसाय नमः पद्मनाभ सहोदरी नमः अमरनाय नमः ललिताय மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷம் கேமரா எடுக்கிறேன் நீ தோக்கணும்னு நினைக்கிறத விட நீ ஜெயிக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்கும். நீதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லும். நீ போதாதுன்னு சொல்லும். Listen, my family is never going to allow me to start a business. ஆனா உனக்கு நம்பிக்கை இருக்கும். நான் சராசரி இல்ல, சாதிக்க பிறந்தவன்னு தெரியும். நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணா மட்டும் போதும். உனக்கு மட்டும். போல்டா, பேலன்ஸ்டா, பியூட்டிஃபுல்லா, உனக்கு மட்டும். பேலே பை ஜோஸ் அலுகாஸ். புதுச்சேரி உழவர்கரை அரசு பள்ளியில் நடைபெற்ற 1991-2001 ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விசில் அடித்தும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ந்தனர். இதில் கடல் தாண்டி வெளிநாட்டில் இருந்து வந்து முன்னாள் மாணவர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 1991 ஆண்டு முதல் 2001 ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டும் அல்லாமல் பிரான்ஸ் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் முன்னாள் மாணவர்கள் இந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக விழாவில் கலந்து கொண்டனர். அப்போது முன்னாள் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை வரவேற்கும் பொழுது ஆசிரியர்கள் மட்டுமல்லாமல் முன்னாள் மாணவர்களும் விசில் அடித்தும் குத்தாட்டம் போட்டும் மகிழ்ந்தனர். மாணவர்களை தாண்டி ஆசிரியர்கள் ஆசிரியைகள் மாணவர்களை கண்டதும் உற்சாகத்தில் விசில் அடித்தபடியும் குத்தாட்டம் போட்டு நடனமாடியது முன்னாள் மாணவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. வகுப்பறையில் அமர்ந்த முன்னாள் மாணவர்களுக்கு வருகை பதிவேட்டில் பெயர் வாசித்த ஆசிரியர்கள் உள்ளேன் ஐயா, எஸ் மிஸ் என்று எழுந்து நின்று வருகையை பதிவு செய்து பழமையை நினைவு கூர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் ஒவ்வொருவரும் தங்களது மலரும் நினைவுகளை பள்ளிகளில் பயின்ற போது கற்ற அனுபவங்கள் அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி மகிழ்ந்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது மட்டுமல்லாது தாங்கள் படித்த காலங்களில் உண்டு மகிழ்ந்த 90s கிட்ஸ் மிட்டாய்களான இளந்தம்பழம், கோலா பெப்சி, மாத்திரை மிட்டாய், மாங்காய் ஊறுகாய், ஆரஞ்சு மிட்டாய், பொரி உருண்டை, தேன் மிட்டாய், சோம்பளி உள்ளிட்ட உணவு தின்பண்டங்களையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். அதனையும் முன்னாள் மாணவர்கள் ஆர்வமுடன் சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு ஆசிரியர் மற்றும் முன்னாள் மாணவர்களிடையே ஒரு மறக்க முடியாத நாளாக அமைந்தது. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் இந்திரா பிரியதர்ஷினி. இவங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. 30 இயர்ஸ் கழிச்சு நாங்கள் எல்லாரும் ஒன்றா மீட் பண்ணுறோம் ரீயூனியனை. அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஆஃப்டர் எ லாங் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மீட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்லாம் டீச்சர்ஸை பார்க்கும்போது ஒரு பயம் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் எல்லாரும் வரவேற்று கூட்டிகிட்டு வரும்போது அவங்க டான்ஸு, ஸ்பீச்சு, ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்ஸாக இருக்குது. இதுக்காக நாங்கள் ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறோம். இந்த ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக நாங்கள் ஃப்ரான்ஸ்லேருந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். என்னுடைய பெயர் ஃப்ரான்சிஸ். நான் 1991 to 2001 வரையும் உள்ள மாணவர்கள் நானும் ஒரு மாணவன். நான் இந்த பள்ளியில் மாணவனாக படித்தது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்து தான் இன்று நான் புதுமை மாநிலத்தில் ஒரு வழக்கறிஞராக நான் உள்ளேன். இந்த பள்ளிக்கூடத்தில் எனக்கு முதன்மையாக எனக்கு சொல்லிக் கொடுத்த என் சக்குபாய் மிஸ் தான் இன்றைக்கி நான் சட்டம் படிக்கிறதுக்கும் ஒரு கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்க உறுதுணையாக இருந்திருக்காங்க.
அதில் நான் ரொம்ப பெருமை அடையத்துக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவர்கள் அனைவரும் என்னுடைய நண்பர்கள். இவர்களை இந்த தருணத்தில் நான் பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னோட ஆசிரியர்களும் வரவேற்பு விழாவிலிருந்து எல்லாரையும் நாங்கள் ஒன்றா பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். விக்ரம் 1 ராக்கெட் மூலம் சாதனை நிகழ்த்திய ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவில் முதன்முறையாக தனியார் நிறுவனம் தயாரித்துள்ள விக்ரம் 1 ராக்கெட் ஸ்ரீஹரிகோட்டாவில் ஆய்வு மையத்திலிருந்து நேற்று நண்பகல் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் நிறுவனர், விஞ்ஞானிகள், பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினருக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வரலாற்று சாதனை இந்தியாவில் விண்வெளி தொழில்நுட்ப திறனையும் தனியார் துறையின் புதுமை மற்றும் ஆராய்ச்சி ஆற்றலையும் உலக அரங்கில் உயர்த்தி காட்டும் முக்கிய மைல்கல்லாகும். இந்த வெற்றி நாட்டின் இளம் விஞ்ஞானிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு புதிய நம்பிக்கையும் உத்வேகத்தையும் அளிக்கும். இந்தியாவின் விண்வெளி பயணத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள இந்த மகத்தான சாதனைக்கு மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் பல உலகத்தர சாதனைகளை இந்தியா படைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்பத்துறை சார்பில் தேசிய மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்ப நிபுணர்கள் தினம் 2026 நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்பத்துறை சார்பில் தேசிய மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்ப நிபுணர்கள் தினம் 2026 நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியானது விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் எஸ். கணேசன் அறிவுறுத்தலின்படி, அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில்குமார் வழிகாட்டுதலின்படி நிகழ்ச்சியை கல்லூரியின் இயக்குனர் பேராசிரியர் எஸ். ஆண்ட்ரூ ஜான் சில்வெஸ்டர் தலைமையேற்று தொடங்கி வைத்தார். மயக்கவியல் தொழில்நுட்ப துறையின் விரிவுரையாளர் பூஜா பிரியா வரவேற்புரையாற்றினார். NCHP தரநிலைகள் மற்றும் மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அறை சேவையில் மருத்துவ தர மேம்பாடு என்ற தலைப்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி ஸ்ரீ பாலாஜி வித்யாபீத், மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மயக்கவியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி ரூபிகா ஏகாம்பரம், NCAHP தரநிலைகளுக்கு ஏற்ப ஆட்சேர்ப்பு, மயக்கவியல், அறுவை சிகிச்சை அறை தொழில்நுட்பத்தில் மருத்துவ சிறப்பை நோக்கிய பயணம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். அவர் தனது உரையில் தேசிய இணை மருத்துவ மற்றும் சுகாதார தொழில்முறை ஆணையத்தின் தரநிலைகள், வேலைவாய்ப்பு வாய்ப்புகள், தொழில்முறை திறன் மேம்பாடு மற்றும் மயக்கவியல் அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்ப துறையில் உருவாகி வரும் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து விளக்கம் அளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றனர். விழாவையொட்டி நடைபெற்ற ஆய்வு கட்டுரை மற்றும் மின்னணு சுவரொட்டி போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் 219 மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இறுதியாக அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்ப துறையின் உதவி பேராசிரியர் மிதுன்குமார் நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாட்டினையும் கல்லூரி நிர்வாக அதிகாரி சந்துரு மற்றும் மயக்கவியல் மற்றும் அறுவை சிகிச்சை அரங்க தொழில்நுட்ப துறையின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். புதுச்சேரியில் பிரபல ரவுடியை மம்முட்டியால் வெட்டி கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட 3 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியில் பிரபல ரவுடி அருண் மீது நடைபெற்ற கொலைவெறி தாக்குதல் சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவில் பதிவாகியுள்ளது. போலீஸ் தரப்பில் கிடைத்த தகவலின்படி அருண் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் கொலை முயற்சி உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நாகராஜ், இலால், சோனி ஆகியோருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட தகராறின் தொடர்ச்சியாக மூவரும் சேர்ந்து அருணை மம்முட்டியால் சராமரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அருண் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த நாகராஜ், இலால் மற்றும் சோனி ஆகிய மூவரையும் கைது செய்தனர்.
தாக்குதல் நடைபெற்ற சிசிடிவி காட்சிகளும் விசாரணைக்கு முக்கிய ஆதாரமாக போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. புதுவை வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட்டில் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் பகுதியில் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் புதுப்பிக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் திறந்து வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் செயலர் ரவி பிரகாஷ், IAS இயக்குனர் சத்தியமூர்த்தி, குழந்தைகள் நல திட்ட அதிகாரி, அங்கன்வாடி ஊழியர்கள், அங்கன்வாடி உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கிராம பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுப்பிக்கப்பட்ட இந்த அங்கன்வாடி மையத்தின் மூலம் அப்பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் மேலும் தரமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த புதிய வசதி குழந்தைகளின் ஆரம்ப கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் தாய் சேய் நல சேவைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கம் சிக்னலில் அமைக்கப்பட்டுள்ள பசுமை பந்தல் திடீரென சரிந்து விழுந்தது. அதிகாலை நேரம் என்பதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்தியாவின் போக்குவரத்து மற்றும் பசுமை ஆற்றல் துறையில் புதிய வரலாற்றை படைக்கும் வகையில் நாட்டின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை இராணுவத்திற்கு ஆட்சேர்ப்பு முகாம் நடைபெறுகிறது. இடைத்தரகர்கள், மோசடி நபர்களை நம்ப வேண்டாம் என சென்னை தலைமையகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.